வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வருகின்ற சனி பயிற்சியின் 5 ராசிக்காரர்களுக்கு கடினமான காலம் தொடங்கி இருக்கிறது. யார் அந்த 5 ராசிக்காரர்கள் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகங்களில் மெதுவாக நகரக்கூடியவர் சனி பகவான் ஆவார். அவர் கர்மகாரகன் என்றும் அழைக்கக்கூடிய இவர் மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்தே மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சி காரணமாக எந்த ஒரு ராசிகளுக்கு சனி பார்வை, சனி சாதகமற்ற இடத்தில் அமர்வார், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஜோதிடத்தில் மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுவது சனி பயிற்சியாகும். இவர் மற்ற கிரகங்களை விட ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம் சஞ்சரிக்கக்கூடியவர் ஆவார். அதாவது ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டுகள் கூடியவர் சனி பகவான் ஆவார். இதனால் இவரை மந்தன் என்றும் அழைக்கப்படுகிறார். நம்ம சனி நுழையக்கூடிய ராசி, அதற்கு முன் மற்றும் அதற்கு பின்பு உள்ள ராசிகளுக்கு 7.5 சனி பாதிப்புகளும் இருக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல சனியின் அமைப்பு மற்றும் சாதகமற்ற பலன்கள் எந்தெந்த ராசிகளை அதிகமாக பாதிக்கும், அதனால் குடும்ப விவகாரம், நிதி இழப்பு போன்ற பிரச்சனைகளை சந்திக்க உள்ள ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. ராசி அன்பர்களே, சனி பயிற்சி காரணமாக மேச ராசிக்கு 7.5 சனியின் முதல் நிலையான விரயச்சனி தொடங்க இருக்கிறது என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடல் மற்றும் மன ரீதியான சிக்கலும், நிதி இழப்பு அல்லது வருவாய் குறைதல் போன்ற கடினமான சூழல்கள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கும் வேலையில் உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து சரியாக வேலைகளை செய்து முடிக்குவது ரொம்பவே நல்லது. அதே போல உங்களது ராசிக்கு குருவின் ஆதரவு இருப்பதால் வேலையை சரியாக திட்டமிட்டால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம். ஆனால் 7.5 சனி என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் மனக்கவலை, நிதி நிலை தொடர்பான சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடலாம் என்றும் சொல்லலாம். அதே மட்டுமில்லாமல் வீண் விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே போல உடல்நல பிரச்சனைகள் மற்றும் குடும்ப தேவைகள் போன்றவற்றால் செலவுகள் அதிகரித்து காணக்கூடிய காலகட்டமாகவும் இது உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லலாம். ராசி அன்பர்களே, சனியின் ராசி மாற்றத்தினால் அஷ்டம சனி தொடங்க இருக்கிறது. இதனால் வாழ்க்கையில் பல சவால்களை சந்திக்க நேரிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களின் திருமண வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் வர நேரிடலாம். அதே போல குடும்ப வாழ்க்கையில் குடும்ப உறவினர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போல பணியிடத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதாகும். என்றால் அலுவலக சூழ்நிலை மிக கடினமாக மாறக்கூடிய நிலைமை ஏற்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு முடிவெடுப்பதிலும் புத்திசாலித்தனமாக செயல்படுவது ரொம்பவே நல்லது. அதே போல புதிய வேலைக்கு மாறுவதில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்பு கிடைப்பதில் தடை ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது. அதே போல புதிய தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்கும் விஷயங்களை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும். அது மட்டுமில்லாமல் நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை முடிப்பதில் உடல் நலம் சாதகமற்றதாக கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தடை தாமதத்திற்கு பின்னரே எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். எனவே ரிஷபராசிக்காரர்கள் நிதானமாகவும் பொறுமையுடனும் செயல்படுவது ரொம்பவே நல்லதாகும். பேசும்பொழுது மிகவும் கவனமாக பேசுவது ரொம்பவே நல்லது. ராசி அன்பர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தொடங்க இருக்கிறது. எனவே ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் சனி நுழைவதால் இந்த காலகட்டத்தில் உங்கள் மனதளவில் எதிர்மறையான சிந்தனைகள் வர நேரிடலாம். போல பிறரின் ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தவறான செயல்கள், எதிர்மறையான சிந்தனையிலிருந்து விலகி இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். அதே போல உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு மற்றும் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. அதே போல பிறரை அனுசரித்து செல்வது நல்ல பலன்களை கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்கள் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படுவது ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்லலாம். மற்றவர்களிடம் பேசும் பொழுது மிகவும் கவனமாக பேச வேண்டும்.
கும்பராசி அன்பர்களே, சனி பகவான் கும்பராசியை விட்டு மீன ராசிக்கு சஞ்சரிக்க இருக்கிறார். எனவே 7.5 சனியின் கடைசி பகுதியான அடுத்த 2.5 ஆண்டு காலம் பாதச்சனி பாதிப்பு மீதமுள்ளது என்றும் சொல்லலாம். அதே போல இந்த காலத்தில் கும்பராசியைச் சேர்ந்தவர்கள் பல விதத்தில் அதிக பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள் என்றும் சொல்லலாம். அதே போல நீங்கள் செய்து வரக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரம், வேலை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காத காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அதே போல பல நேரங்களில் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்றும் சொல்லலாம். அதே போல கடந்த 5 ஆண்டுகளாக 7.5 சனியின் தாக்கத்தின் மூலம் ஓரளவு அனுபவம் கிடைத்திருந்தாலும் கூட அதன் மூலம் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் என்றும் சொல்லலாம். அதே போல எந்த வேலையிலும் சிந்தனையுடன் செயல்பட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் சொல்லலாம். மீனராசிக்காரர்கள் கவனத்துடனும் நிதானத்துடனும் சிந்தித்து செயல்படுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். மீனராசி அன்பர்களே, மீனராசியில் ஜென்மஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 7.5 சனியின் 2ஆம் பகுதியான மிக கடினமான ஜென்ம சனி காலம் தொடங்க இருக்கிறது. இதனால் பயப்பட தேவையில்லை என்றும் சொல்லலாம். அதே போல உங்களது வாழ்க்கையில் சீராக கொண்டு செல்ல உங்களது சொல் செயலில் நிதானமும் கவனமும் படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதே போல முக்கிய முடிவுகளை எடுப்பதில் கவனமாக செயல்படுவது ரொம்பவே நல்லது. அது மட்டுமில்லாமல் இந்த காலத்தில் உங்களது வாழ்க்கையில் பல தடைகள் மற்றும் சவால்களை சந்திக்கும் வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது. அதே போல நீங்கள் செய்யும் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் எதிர்பாராத நிதி இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்றும் சொல்லலாம். திருமண வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே துணையை அனுசரித்து செல்லக்கூடிய காலமாகவும் இது அமைந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பணியிடத்திலும் தொழில் வாழ்க்கையிலும் பல சவால்களை சந்திக்க நேரிடக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். அதே போல மிக கடினமான முடிவெடுப்பதிலும் செயல்படவும் செய்தால் வெற்றி உங்களை தேடி வரும் என்றும் சொல்லப்படுகிறது. சனி பகவானால் கடினமான பலன்களை பெறக்கூடிய ராசியைச் சேர்ந்தவர்கள் சனியின் அசுப பலன்களிலிருந்து நிவாரணம் பெற சனிக்கிழமை நாளில் அருகிலுள்ள அனுமன் மற்றும் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வருவது ரொம்பவே நல்லதாகும். அது மட்டுமில்லாமல் ஏழை எளியோருக்கு உணவு தானம் செய்வதோடு அடிப்படை பொருள்களை தானமாக கொடுப்பது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல சனிக்கிழமை நாளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகளை செய்தால் சனியின் தாக்கம் குறையும் என்றும் சொல்லலாம். போல சனிக்கிழமை நாளில் சனி பகவானின் வாகனமான காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பதன் மூலமாக சனி மகிழ்ச்சி அடைவார் என்றும் சொல்லலாம். எனவே சனியின் தாக்கம் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே எள் கலந்த சாதத்தை காகத்திற்கு வைப்பதன் மூலம் சனியின் தாக்கம் குறையும் என்றும் சொல்லப்படுகிறது. பெயர்ச்சி 2025 மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான். போல சொந்த ராசிக்கு முந்தைய ராசியில் சனி பகவான் இடம்பெயரும் போது விரய சனி காலம் நடக்கும் என்றும் சொல்லலாம். அதற்கு அடுத்து 2.5 ஆண்டு காலம் ஜென்ம சனி, அதாவது சொந்த ராசிக்கு சனி பகவான் இடம்பெயர்வார் என்றும் சொல்லலாம். அடுத்து 2.5 ஆண்டு காலம் சொந்த ராசியின் அடுத்த ராசியில் சஞ்சரிப்பார். அதுதான் பாதசனி என்றும் சொல்லப்படுகிறது. மட்டுமில்லாமல் கும்ப ராசியிலிருந்தே மீனம் ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் சனி பகவான். இதனால் கும்பம் ராசியில் கண்ட சனியாக இருந்த சனி பகவான் மீனம் ராசியில் அமர்வதன் மூலம் அஷ்டம சனியாக மாற இருக்கிறார் என்றும் சொல்லலாம். அதே போல சிம்ம ராசியின் அதிபதியான சூரிய பகவானும் சனி பகவானும் பகை கிரகணங்களாகும் என்றும் சொல்லலாம். அர்த்தாஷ்டம சனி என்பது ஒரு முக்கியமான கிரக நிலையை குறிக்கிறது என்றும் சொல்லலாம். ஒருவரின் ஜாதகத்தில் சனி பகவான் 4ஆம் வீட்டில் அமைந்திருக்கும் நிலைதான் அர்த்தாஷ்டம சனி என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது அஷ்டம சனியின் பாதி அந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடியதுதான் இந்த அஷ்டமத்தம சனி என்றும் சொல்லலாம்.
சனி 3.5 ஆண்டு காலமாக பிரித்து சொல்லப்படுகிறது. முதலாவது 2.5 வருடத்தை விரயச்சனி என்றும், அடுத்ததாக வரும் 2.5 வருடத்தை ஜென்மச்சனி என்றும், இறுதியாக வரக்கூடிய 2.5 வருடத்தை பாதச்சனி என்றும் சொல்கிறோம். 30 வயதுக்கு மேல், அதாவது வாலிபத்தின் நடுவில் 2வது முறையாக 7.5 சனி வருவதற்கு பொங்கு சனி என்று பெயராகும். சகாய சனி என்பது இதுவரை 7.5 சனி பிடியில் சிக்கி தவித்தவர்கள் இனி சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு செல்வதால் இதுவரை ஏற்பட்டு வந்த துன்பங்கள் விலகி நல்ல பலன்களும் பல்வேறு இன்பங்களும் கிடைக்கக்கூடும் என்றும் சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்